ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு vlog தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேடா போயிட்டுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தலூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 3 days வந்து காந்தலூர் தான் போகலான்னு பிளான் பண்ணி ட்ரிப்பு போட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்களே வந்து ரொம்ப பயந்துட்டோம், என்னடா இவ்வளோ ட்ரையாக இருக்கே, மேலே கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப பயந்தோம். ஆனால் 3 நாள் அங்கே இருந்தோம்ங்க. 3 நாளுமே பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு லெவலாக இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, நாங்கள் அக்கா தங்கச்சிங்க பார்த்திங்கன்னா 4 பேருங்க. நாங்கள் 4 சிஸ்டர்ஸு, அம்மா அப்பா சித்தி சித்தப்பா எல்லாருமே போயிருந்தோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 19 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் மேக்ஸிமம் எங்கே போனாலும் இந்த 19 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க எங்கள் செட்டில். அந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா ப்ளேஸஸ் எல்லாம் வந்து போகணும், கவர் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லைங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பராக ஒரு ஃபயர் கேம்ப்பு, ஒரு கார்ட்ஸ் விளையாடிட்டு ஒரு ஜாலியாக ரெஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் வந்து போனது. இப்போ வந்து 3 ரெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆமை இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாங்க. அந்த இடத்துல நின்று ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டிஃபன் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். இட்லி சட்னி சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். காலையில் டிஃபன் மட்டும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் நிறுத்தி எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கோம். குட்டீஸ் பாருங்கள் விளையாடிட்டுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. 3 காரில் போயிருந்தாங்க பாரு, எல்லாம் ஆளுக்கு ஒரு இடத்துல எல்லோரும் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னே பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த ரெசார்ட்டுக்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோங்க. இதுதான் வந்து நாங்கள் ரெசார்ட் பக்கத்தில் இருக்கிற இடம் பாருங்கள். ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஃபால்ஸுங்க. அதாவது ஃபால்ஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டியாக தண்ணி வர மாதிரி ஒரு பிளேஸுங்க. செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சமாக தான் தண்ணி வந்துச்சு, இன்னும் இருந்தாலும் கிட்ஸ் விளையாடுற அளவுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா வெயிலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த தண்ணி மட்டும் பாருங்கள் அவ்வளோ ஐஸ் மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்க எந்திரிச்சே வரலாம், அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. இப்போ இந்த பக்கம் நான் எதுக்காக காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்துச்சுங்க. செம்ம சத்தமாக நாங்கள் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். என்னடா இப்படி சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு யானை வந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற அந்த பிளேஸில் தான் நைட் வந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ரெசார்ட்டு பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ஒரு தோப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான பிளேஸில் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மறுபடியும் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கேயே ட்ரிப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா தனி வீடுங்க, ரொம்ப ப்ரைவசியாக செம்மையாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 5 பெட்ரூமோட கிச்சன், அப்புறம் ஹால், இந்த மாதிரி போர்ட்டிக்கோ முன்னாடி எல்லாமே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோட. சைடில் பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப்பு செட் பண்ணுற மாதிரி, மைக் வச்சு பாட்டு பாடுற மாதிரி இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு காந்தலூர் ஃபால்ஸ் தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தது. போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான், மலை மேலே அப்படியே ஏறி போகணும். ஒரு மணி நேரம் அளவுக்கு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருந்துச்சு. ஆனால் தண்ணி மட்டும் ஐஸ் மாதிரிங்க. அந்த தண்ணிக்குள்ளே கால் வச்சிங்கன்னு வைங்களேன், ஐஸ் மாதிரி இருக்கும், செம்மையாக இருந்துச்சு. சைடில் இந்த மாதிரி தண்ணி போகிற மாதிரி இருக்கும் அங்கங்கே பிளேஸு. நடந்து போகிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. வெயில் இருந்தாலுமே கூட ஐஸ் மாதிரி தண்ணி அங்கங்கே வர்றதுனால அது ஒரு செம்மையான என்ஜாய்மெண்ட்டு. நடக்கிற வழியும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம போகிற அந்த ஃபால்ஸ் மட்டும் வேறு லெவலுங்க. ஃபால்ஸ் பக்கத்தில் இப்போ நம்ம ரீச் ஆயாச்சு. ஃபால்ஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கணுன்னே தோணலை. ஃபால்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஐஸ் மலைன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ சில்னஸுங்க. சரியான வெயில் வெளியில். ஆனால் இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 10-11 o'clock இந்த மாதிரி தான் நாங்கள் அங்கே இந்த இடத்துல போகும்போது. ஆனால் அது 11 o'clockனே சொல்ல முடியாது, அவ்வளோ சில்னஸ், ஐஸ் மாதிரி மழை, செம்ம வேறு லெவலாக இருந்தது. நானும் சிஸ்டர் இருந்தால் பாருங்கள் அங்கே நின்றுட்டுருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. யார் காந்தலூர் அந்த சைடு போனீங்கனாலும் இந்த ஃபால்ஸை மட்டும் எந்த காரணத்துக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபால்ஸு, சூப்பரான பிளேஸு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு, ஆனால் அவ்வளோ ஐஸ் மாதிரி இருந்ததுனால தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சிஸ்டர் பசங்க, சித்தப்பா பாருங்கள் எல்லாருமே. பெரியவங்க கொஞ்சம் நடந்து போகிற வழி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறனால பெரியவங்க போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ தண்ணியில் நம்ம விளையாடியாச்சு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு.
போகிற வழி கொஞ்சம் சில இடமெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. அம்மா சித்தி எல்லாம் வரலின்னு சொல்லிட்டாங்க, கார்லேயே இருந்துட்டாங்க. சித்தப்பா மட்டும்தான் கூட வந்தார். செம்மையான பிளேஸுங்க. கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் வந்து யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். அந்த ஏரியா போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் தான் சொல்லணும். அங்கே ஃபால்ஸில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை லைட்டாக துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே ஃபாஸ்ட்டாக ரூமுக்கு வந்துட்டேங்க. பாருங்கள், மழை கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு. செம்மையாக இருக்குது. 3 போதே நல்ல கிளைமேட் ஆகிடுச்சு. செம்ம. இது வந்து 2:33 தாங்க இந்த டைமு. ஆனால் பார்க்குறக்கு கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சால்வை போத்திட்டு உட்காந்துருக்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. மழை செம்மையாக பேஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் சுற்றி பார்க்குறக்கு போகலைங்க. ஜாலியாக குக் பண்ணி சாப்பிட்டுட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய பேர் போகும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஃபால்ஸ்லேருந்து நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு மத்தியானம் லஞ்சுக்கு. அதுதான் பாருங்கள், தங்கச்சி பசங்க தான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சிஸ்டர் பசங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களே க்ளீன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி தட்டேன். அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அவங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள நம்ம வெங்காயம் கட் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், தங்கச்சி வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணி செய்யும்போது இது ஒரு செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் கிரேவிக்கு வந்து சப்பாத்தி வந்து ரெடிமேட் சப்பாத்தி நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். ரெடிமேட் சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு சிக்கன் கிரேவிக்கு சப்பாத்திக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. அது சாப்பிட்டு முடித்தோடனே சூப்பரான ஒரு ஃபயர் கேம்ப்பு. இது வேறு லெவலுங்க. இந்த சாங்ஸ் அங்கே வந்து என்னென்ன சாங்ஸ் போட்டிருக்காங்க, என்ன ஆடுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் எங்களால் போட முடியலைங்க. அது வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து அதுக்கும் நான் இப்போ சாங்ஸை வந்து என்ன அங்கே ஓடிட்டுருக்கு, என்ன பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறத நான் என்னால் காட்ட முடியாமல் போச்சு. பாருங்கள், இது என் குட்டி தான். பாருங்கள், என் குட்டியும் சிஸ்டர் குட்டியும் 2 பேரும் செம்மையாக ஆடினாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 7:30 10:30 வரைக்கும் செம்மையாக 2 பேரும் நிற்கவே இல்லைங்க. செம்மையாக ஆடுன்னு ஆடினாங்க. அவங்கள எங்களுக்கு வீடியோ எடுக்கிறக்கே எங்களுக்கு சரியாக போச்சு. எல்லாருமே செம்மையாக பெரியவங்க எல்லாருமே சூப்பராக ஃபயர் கேம்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணினாங்க. ஒரு குட்டி பாருங்கள், எல்லாம் அந்த ஒரு சின்ன குட்டிங்க, 1 வயசு தான் அந்த பாப்பாவுக்கு. அவங்களும் நல்லா சூப்பராக டான்ஸ் போட்டாச்சு அப்படின்னா சூப்பராக ஆடுறாங்க. எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபயர் கேம்ப்பு வேறு லெவல் தான் சொல்லணும். ஆனால் அந்த சாங்ஸை வந்து போட முடியல. அப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா அங்கேயே ஃபுட்டு கொடுத்தாங்க. கொழாப்பட்டும் கொண்டக்கடலைங்க செம்மைங்க. கேரளா அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த கொழாப்பட்டு கொண்டக்கடலை தான் ஸ்பெஷாலிட்டி அங்கே. அதுதான் எல்லாருமே குழந்தைங்களும் கம்முன்னு சாப்பிட்டுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களே கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கொழாப்புட்டும் கொண்டக்கடலை செம்மையாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் டே நாங்கள் எங்கேயுமே சுற்றி பார்க்குறக்கெல்லாம் போகலைங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ரூம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் மட்டும் ஏதோ ஒரு பிளேஸ் மட்டும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தோம். ரூம்லேருந்து வெளியில் வந்தவுடனே பாருங்கள், இறங்கி போகிற பிளேஸ் பாருங்கள். பக்கத்துலேயே அப்படியே இறங்கி போனோம்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இடங்க. அது போதுங்க எங்கள் குட்டீஸ்க்கு. அந்த தண்ணியை விட்டு அவங்க எந்திரிச்சே வரலைங்க. அப்படியே ஐஸ் மாதிரி வருதுங்களா தண்ணி, அதை விட்டே அவங்க இறங்கி வரல. நம்ம ரூம் வந்து புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு குட்டி ஃபால்ஸ் போகிற மாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுவே வேறு லெவலாக இருக்கும். நம்ம எங்கேயுமே போகணுங்கிறதில்ல, ஜாலியாக குழந்தைங்க வந்து இந்த மாதிரி தான் இதுலேயே ரொம்ப சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லாருமே இதில் இறங்கி போய் அம்மா எல்லாருமே விளையாடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பெரியவங்களும் இந்த இடத்துக்கு இறங்கி போகலாம். அவ்வளோ அந்த மாதிரி தான், ரொம்ப ரிஸ்கெல்லாம் இல்லை. எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டு அந்த ஃபால்ஸ்லேயே உட்காந்து ஸ்டில்லிங்க நண்டெல்லாம் வந்துச்சுங்க நிறையா. சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ரூம் பக்கத்துலேயே இருக்கிறனால ரிலாக்ஸாக நம்ம வந்து இங்கே ஈவினிங் டைமு, மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் இந்த மாதிரிலாம் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பொல்யூஷனுக்குள்ளே நம்ம இருந்துட்டு இந்த மாதிரி போய் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இது ரூமுக்கு பின்னாடிங்க இந்த பிளேஸு.
அதே ஃபால்ஸ் தான் மேலேருந்து வர்ற இடம். அங்கேயும் கொஞ்ச நேரம் போய் குட்டீஸ் விளையாண்டாங்க. எங்கள் குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் எங்கே போனாலும் இந்த தண்ணியில் விளையாடுறது இல்லைன்னா கடைசிக்கு ஸ்விம்மிங் பூலாவது இருக்கணும். பூல் இல்லாத ரூமே நாங்கள் புக் பண்ணவே மாட்டோம் மேக்ஸிமம். அந்த மாதிரி தான் விரும்புவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மதியம் பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எக் நூடுல்ஸுன்னு ப்ரெட் ஆம்லெட்டுங்க. அங்கே பாருங்கள், இது தாங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பெரிய வாழை இலைங்க, சூப்பராக இருந்துச்சு. என் குட்டி நிற்கிறாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு 10 அடிக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய வாழை இலையில் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதாவது பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு. எல்லோரும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், சிஸ்டர்ஸ் 4 பேர், ஹஸ்பண்டு, குட்டீஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுலேயே உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம். செம்மையான இது ஒரு எல்லாருக்குமே இந்த அனுபவம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பெரிய வாழை இலையில எல்லோரும் உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த சந்தோஷமே தனின்னு தான் நம்ம சொல்லணும். அம்மாவுக்கு சித்திக்கு பார்த்திங்கன்னா ப்ளேஸ் இல்லைங்க. அவங்களால உட்கார முடியல. சித்தப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அப்பா கூட உட்காந்துட்ருக்காரு. அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இது ஒரு சூப்பராக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் 19 மெம்பர்ஸ்க்கு இந்த இலை பற்றணும் இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய இலை போடணும் எங்கள் ஃபேமிலிக்கு. இது ஒரு சூப்பரான ஒரு அனுபவம்னு சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அனுபவம் தான் சொல்லணும். இது செம்மையாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பில் வந்து இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் குக் பண்ணோம் இல்லைங்க. இது வந்து ரூம் பாருங்கள். ரூம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா பலாமரம், வாழைத்தோப்பு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஈவினிங் டைம் 6 o'clock மேலே ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ப்ளேஸு. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் குக் பண்ணோம் இல்லைங்க. இந்த நூடுல்ஸு, ப்ரெட் ஆம்லெட்டு எல்லாத்துக்குமே குக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பச்சை மிளகா பறித்து நாங்கள் யூஸ் பண்ணோங்க. பாருங்கள், இதில் தான் பச்சை மிளகா பறித்தோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகாங்க. ரொம்ப காரங்க. நாங்கள் இங்கே பறித்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைக்கும் போது அது செம்மையாக இருந்துச்சு. அந்த பக்கம் சைடு தக்காளி செடியும் இருந்தது. அதுவும் நாங்கள் பறித்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ பச்சை மிளகா கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தானே சொல்லணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து அந்த இடத்துல கிடைக்கிறத வச்சு நம்ம குக் பண்ணும்போது அது ஒரு அலாதியான ஒரு அனுபவம்னு சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஆப்பிள் ஃபார்ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. உள்ளே என்ட்ராகி கொஞ்சம் தூரம் தாங்க போனோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நாங்கள் விடுவேனான்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஃபுல்லாக போய் பார்த்தோம். பாருங்கள், ஆப்பிள் எவ்வளோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில வீடியோவில். அவ்வளோ ஆப்பிள்ஸுங்க. யாராச்சும் பறிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வலை போட்டு ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனாலும் அந்த மழையில் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப மழை தாங்கலைங்க, முடியல. அதனால் வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வரும்போது நாங்கள் இது வாங்கிட்டு வந்திருந்தோம், பன்னீர். அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பன்னீர் கிரேவி, சப்பாத்தி, எங்களுக்கு ஃபிஷ் ரோஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இதோட வீடியோவை கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். டாட்டா, பை பாய்.